அவரு குற்றவாளி இல்லைன்னு அவர் நம்புறாரு. ரைட்டுங்களா? நான் அவர் பாதைக்கு போறேன். அப்போ இந்த சாட்சியில ஒரு சில தவறு நடந்திருக்குது. சொல்ல வேண்டியவங்க கிட்ட நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு அவங்க மீது நம்பிக்கை இருக்கு. இந்த நாட்டுல நீதிமன்றத்தின் மீதியும் சிபிஐ மீதியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட குடும்பத்துல இன்னைக்கு ஒரு 40 பேரை இழந்திருக்கிறேன். அதற்கு விளக்கம் வரும். இதுக்கு மேல நீங்க நிறைய டீட்டெயில் கேட்டீங்கன்னா அதை இந்த நேரத்துல வழக்கு விசாரணையில் இருக்கும்போது நான் சொல்ல முடியாது. அது வழக்கோட கோணத்தை மாத்தும். அதனால தயவு செய்து இந்த விஷயத்துல அமைதிக்காக ஏன் சார்பா நாங்க குற்றவாளி இல்ல, நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்க பாதிக்கப்படுற இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கு நீதி வேணும்ன்றத தெளிவா சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு 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 3-4 கேள்விகளுக்கு கையாண்டுட்டு போலாமே, என்ன தப்பு இல்ல? அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை விட்டா இது இன்கம் டாக்ஸ் செக்ஷன் பிரகாரம், சிபிஐ செக்ஷன் பிரகாரம் இது தப்பு, இது டிஸ்கிளமேட்டரி, இது டிஃபமேட்டரின்னு யாரும் கேஸ் போட போறது இல்லை விஜய் மீது. அப்போ என்ன சொல்றது, என்ன பண்றது? நாளைக்கு கூப்பிடுவாங்களா, நாளன்னைக்கு கூப்பிடுவாங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த ஒரு 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 அவங்க என்னன்னா ஒரு பட்டை எப்படி கயிறு அறந்துச்சுன்னா அது பாட்டுன்னு காத்துல போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி தாவேக்கா போயிட்டு இருக்கு. ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு. பர்டிகுலரா ஆஃப்டர் த சிபிஐ சம்மன்ஸ். சிபிஐ சம்மன் இருக்கும்போது பொங்கல் விழா கொண்டாடிட்டு வரேன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் லீவ் கேட்டு வாங்கிட்டு வந்த ஒரே தலைவர் யாருன்னா ஐயா தான். பொங்கல் விழா கொண்டாடுங்க, நான் வானா சொல்ல. அட்லீஸ்ட் பொங்கல் விழானா ஒழுங்கா கொண்டாடி பத்திரிகையில் எதனா ஊடகத்துல போட்டோ வர மாதிரி போட்டிங்களா? ஒரு 4 தொண்டர்களுக்கு பொங்கல் கொடுக்குற மாதிரி, இல்ல பொங்கையானா கொடுக்குற மாதிரி, இல்ல கரும்பு கொடுக்குற மாதிரி நீங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க ரோடுக்கு வந்தா 10 லட்சம் பேர் வந்துருவாங்க. ஒரு 1000 பேர் தான் வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு 100 பேர் வச்சுக்கலாம். டோக்கன் கொடுத்து எதை பத்தியும் பயம் கிடையாது, மடியில கனம்ல பயம் கிடையாது. பொங்கல் கொண்டாடி எங்கால் தித்திப்பா ஜாலியா இருக்கிறாரு. அவரை போயிட்டு எல்லாரையும் பாப்பாரு சொல்லிட்டு கருப்பு சட்டை போட்டாமே கருத்தா 5 நிமிஷம் பேசுறாங்க. வெறும் ஒரு கருப்பு சட்டை போட்டு போனதுக்கு இன்னைக்கு வெள்ளை கலருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வெள்ளன்னு சொன்னா சமாதானம் சொல்லிட்டு அது சிக்கலா போயிடும். அப்ப பாசிச பாஜகன்ற அந்த கருத்து இனிமேல்ட்டு வராது. இப்படி காட்டுறாராம், அது இப்படிதான் நினைக்கிறாரு. ரசிகர்களுக்கு ஒரு அன்பை வெளிப்படுத்துறாரு. ஏதோ ஒண்ணு அவர் சொல்லிட்டு தானே இருக்காரு. அன்பை வெளிப்படுத்துறது சார். டெல்லியில அரசியல்ல உச்சகட்டமா பொங்கின்னு இருக்குதாங்க, பாயில் ஆயிட்டு இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு நீங்க அன்பை ஆல்ரெடி நீங்க கரூர்ல அன்பை வெளிப்படுத்தி தான் என்ன ஆச்சுன்றது பார்த்தோம். திருப்பி இதுக்கப்புறமா நீங்க அன்பை வெளிப்படுத்துவதை குறைத்து விட்டு அரசியலை வெளிப்படுத்துவது அவருக்கு நல்லது.